வாங்க வாங்க தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கின்ற நபர்கள் எங்களை வேதனைப்படுத்தும் பொழுதும், எங்களை பொய்யாய் குற்றம் சுமத்தும் பொழுதும், எங்களை வேதனைப்படுத்தும் பொழுதும், எங்களுக்காக அரணும் கோட்டையுமாக இருக்கிறவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஐயோ, என்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளிலும் நான் வேதனைப்படுகிறேனே என்று நினைக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருகிலே இருந்து எந்த வேதனைகளும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு நீர் விலைக்கு பாதுகாத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஒரு செல்வ செழிப்பான நகரத்திலே ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு நல்ல நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்தார். அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிறவராக தினமும் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தரித்திருப்பதிலும் அவர் உறுதியாக இருந்தார். இந்த செல்வந்தர் தன்னுடைய நிறுவனத்திலே பணிபுரிகின்ற அனைவரையும் நேசித்தார். அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தார். ரொம்ப நல்லவராகவே இவர் இருந்தார். இவருக்கு உதவி செய்யும்படியாக அவர் ஒரு பர்சனல் செக்ரட்டரியை வைத்திருந்தார். இந்த பர்சனல் செக்ரட்டரி இவரோடு கூட இருந்து இவர் செய்கிற பணிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். அவர் வரவு செலவு, அவர் எங்கு செல்கிறார், அவர் எப்படி வருகிறார், என்னென்ன காரியங்களை அவர் செய்கிறார் என்பது இந்த பர்சனல் செக்ரட்டரிக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆனால் கொஞ்ச நாளில் இந்த பர்சனல் செக்ரட்டரிக்கு இந்த தொழிலதிபரின் மீது ஒரு பொறாமை வந்து விட்டது. எவ்வளோ வருமானம் வருகிறது, அவர் நமக்கு ஊதியம் கொடுத்தாலும் நம்மை நன்றாய் பார்த்தாலும் இவர் அளவுக்கு நம்மிடத்துல பணம் இல்லையே என்று சொல்லி ஒரு பொறாமை வந்தது. அதனால அந்த பொறாமை எரிச்சலாக மாறினது. இவர் இந்த செல்வந்தரோடு இருக்கும் பொழுது நல்ல பிள்ளையாக இருந்து கொள்வார். சொல்லுங்க முதலாளி, நீங்கள் சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிப்பது போல் அவர் நடித்தார். ஆனால் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த தொழிலதிபருக்கு தெரியாமலேயே அந்த நிறுவனத்திலே பணிபுரிகிறவர்களிடத்திலே இந்த தொழிலதிபரை பற்றி தப்பான காரியங்களை சொன்னார், வதந்திகளை பரப்பி விட்டார். இந்த தொழிலதிபர் ரொம்ப அன்பு நிறைந்தவர், ஆனால் அவரை குறித்து தப்பான செய்திகளை பரப்பிவிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினான். அந்த நிறுவனத்திலே பணிபுரிகின்ற அந்த பணியாட்கள் தொழிலதிபருக்கு எதிராக செயல்படும்படியாக இவர் ஒரு குரூப்பை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டார். ஆனால் இது தொழிலதிபருக்கு தெரியவே தெரியாது. இவர் தினமும் ஜெபிக்கிறவராக இருந்தார். இவர் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் போய் சொல்லிடுவார். அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிரும். இதை பார்த்த உடனே இன்னும் இந்த பர்சனல் செக்ரட்டரிக்கு எரிச்சல் வந்தது. என்ன, நம்ம எவ்வளவோ நம்ம காரியங்களை செய்கிறோம், இவருக்கு எதிரான ஒன்றும் நடக்கலையே, எப்படியாவது இவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். இவன் என்ன நினைத்தான்னா, இரவிலே பணியாட்கள் எல்லாம் போயிட்டப்புறம் நான் எப்படியாவது இந்த நிறுவனத்துக்கு தீ வைத்து விடுவேன். நான் மாடி படியில் இவர் இறங்கி இந்த தொழிலதிபர் வருகின்ற இடத்துல நான் எண்ணெயை ஊற்றி விடுவேன். இவர் போகும் பொழுது கீழே இருந்து அப்படி தீ எரியும்ல, இவர் ஐயோ என்று பதறும் பொழுது, தப்பிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர் அந்த எண்ணெயில் அவர் காலை வைத்து வழுக்கி விழுந்து அந்த தீயில விழுந்து மாண்டு போக வேண்டும் என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் எல்லா பணியாளர்களும் அவங்க 5 மணி ஆனதும் அவர்களுடைய இல்லங்களுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரம் ஆனது, 6 மணி ஆனது, 7 மணி ஆனது. சற்று நிசப்தம் அந்த நிறுவனத்தில் ஏற்பட்டது. சுமார் 8 மணி இருக்கப்போ இந்த தொழிலதிபர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தார். ஆனால் எழும்பும் பொழுது தான் அவருக்கு அங்கே ஏதோ நெருப்பின் வாசனை வந்தது. ஐயோ, ஏதோ எரிகிறதே என்று சொல்லி அவர் வேகமாக அவர் வெளியில் வந்தார். அவர் வெளியில் வந்தவர், ஐயோ தீப்பிடித்து எரிகிறதே, யாராவது வந்து இந்த தீயை அணைத்து விடுங்கள் என்று அவர் கதறினார். அங்கே பக்கத்தில் யாருமே இல்லை. இதை கேட்ட இந்த பர்சனல் செக்ரட்டரி நல்லவன் போல அவன் வேகமாக வந்து, ஐயோ தீ எரிகிறதே, இது எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி முதலாளியின் இடத்துல அவன் நடித்து கொண்டிருந்தான். அப்படி நடித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் முதலாளியின் இடத்துல சொன்னான், ஐயா, நீங்கள் இந்த படி வழியே இறங்கி போனீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம் என்று சொல்லி அந்த முதலாளியின் இடத்துல அவன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு முதலாளி, நீ மாத்திரம் எப்படி இங்கே இருப்பது, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீ என் கூட வா, உன்னையும் நான் காப்பாற்றி விடுகிறேன் என்று சொன்னார். இவனும் இல்லை, நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன்னு சொன்னான். ஆனால் அவர் சொன்னார், இல்லைப்பா நீ வா, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீனும் வரணும்ல என்று சொல்லி அன்பு நிமித்தம் அவனையும் கூப்பிட்டாரு. இவன் சொன்னான், முதலாளி நீங்கள் போங்க, உங்கள் பின்னாலே நான் வாரேன் என்று சொல்லி சொன்னான். முதலாளியும் படியில் இறங்கினார். இறங்கின பொழுது இந்த வேலைக்காரன் பதட்டத்தோடு வந்ததுனாலே கை கால்கள் நடுங்கினது. முதலாளி முன்பதாக படிகளில் மெதுவாக இறங்கினார். இவன் பின்னால் வந்துட்டு இருந்தவன் அந்த எண்ணெய் ஊற்றுன அந்த படியில் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி நடுக்கத்துடனே உற்று பார்த்தான்.
அவன் கால்கள் வலிக்கினது. நேரே போனான். அவன் தடபுடன் உருண்டு விழுந்து அந்த எண்ணெய் அவன் தைத்து வைத்திருந்ததில் அவனுடைய கால்கள் பட்டு வேகமாக நெருப்பிலே போய் விழுந்தான். ஐயோ, இந்த முதலாளி காப்பாற்றணும்னு கையை நீட்டினார். ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. அதற்குள்ளாக அங்கே சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் வந்தாங்க. வந்து அந்த தீ காயத்தோடு இருந்த அவனை தூக்கி ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். இந்த முதலாளி அவனுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்தித்தார். மருத்துவமனைக்கு எல்லா பணத்தையும் கொடுத்தார். அப்போ தான் அவன் சொன்னான், ஐயோ முதலாளி, என் மேலே தான் தப்பு. நான் தான் ஒரு கலக கூட்டத்தாரை ஏற்படுத்தி தீ வைக்க சொன்னேன். நீங்கள் வலிக்கு விழணும்னு என்னை வைத்தேன். ஆனால் அதிலேயே நான் வலிக்கு விழுந்து இன்றைக்கு நான் காயப்பட்டு நிற்கிறேனே என்று கதறினானாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம கூடயே இருக்கிறவங்க நமக்கு குழி பறிக்கலாம், துரோகம் செய்யலாம். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இப்படி சில துரோகம் செய்கிறவர்கள், உங்களை கூடயே இருந்து உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். God speak in his own way on his own time. ஆமாம், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இப்படி துரோகம் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் எப்படி என்னால் எதையும் அவங்ககிட்ட செய்ய முடியலையே, ஆனால் அப்படிப்பட்டவங்களாம் எப்படி கண்டுபிடிப்பது? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக இப்படிப்பட்ட நபர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்பொழுது அவர்கள் உங்களை தள்ளிவிடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் உங்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை கர்த்தர் பார்த்து கொள்வார். துரோகத்தின் விளைவுகள் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் துரோகம் செய்யும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய உள்ளம் உடைந்து போகிறது. அது பாதிக்கப்பட்டவரை பலவீனப்படுத்தி விடுகிறது. பாதிக்கப்பட்டவரின் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசப்படுகின்ற வதந்திகள் பாதிக்கப்பட்டவரை இன்னும் பலவீனப்படுத்தி விடுகிறது. துரோகம் செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டவரை பார்த்து ரசிக்கிறார்கள். அவர்கள் தவறாக பரப்பும் வதந்திகளினாலே இந்த பாதிக்கப்பட்டவர் உள்ளம் உடைந்து போகும் பொழுது, அவர் ரொம்ப கண்ணீர் விடும் பொழுது அதை பார்த்து ரசிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற பொய்யான வதந்திகளின் நிமித்தம் உங்களுடைய வெளிச்சமான வாழ்க்கையில இருளை அல்லது ஒரு நிழலை வைத்து மறைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா, உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஒருவேளை இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நீங்கள் இருக்கலாம். கையை எடுத்து இருதயத்தில் சொல்லலாமா, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். வேதாகமத்திலே கூட நம்ம பார்த்தோம்னா, மோசேக்கு எதிராக கலகம் செய்த கோராகு, மோசேக்காக கோராகின் புத்திரரிடம் கர்த்தர் தம்முடைய சொந்த நேரத்தில் எப்படி கோராகின் புத்திரர்கிட்ட சொன்னால் அவங்க கேட்பாங்க என்பதை அறிந்து அவர் தம்முடைய வழியில் அவர்களோடு பேசினார். ஏன்னா மோசே சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை. மோசே ரொம்ப அற்பமாக என்னாங்க, மோசேக்கு துரோகம் செய்தார்கள். ஏன்னா அதே கோத்திரத்தில் தான் அவங்களும் வந்திருந்தாங்க, அதே லேவி கோத்திரம்தான். ஆனால் மோசேயின் மீது இந்த கோராகின் புத்திரர் பொறாமை கொண்டார்கள். உங்களுக்குள்ள ஒருவேளை பொறாமை இருக்கா? அந்த பொறாமையை இன்றைக்கே நீங்கள் அகற்றி விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பொறாமை நாளைக்கு என்ன ஆயிரும்னா அவர்களுக்கு துரோகம் செய்ய தூண்டிவிடும். முதலாவதாக, தம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் பேச வேண்டிய விதத்திலே தம்முடைய மக்களுக்காக அவர் பேசுவார். மோசே மற்றும் கோரா இவர்கள் இருவருமே கோகாத்தின் புத்திரர். இவங்க லேவி கோத்திரத்தில் பிறந்தவங்க. என்னாகமும் 26ஆம் அதிகாரம் 58, 59ஆம் வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே அம்ராமின் குமாரனாக இருந்தார். கோரா இசாரின் குடும்பத்தில் பிறந்தவராக அவர் இருந்தார். மோசே மற்றும் கோராகின் உறவு முறையை பார்த்தோன்னா பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க தான். கோகாத்தின் புத்திரருக்கு அன்னைக்கு இஸ்ரவேலில் நல்ல மதிப்பு இருந்தது. இந்த மோசேக்கும் இந்த கோராக 2 பேருக்குமே அங்கே மதிப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் மோசேயின் மீது ஆண்டவர் வைத்திருந்த அன்பை அல்லது மோசேக்கு ஜனங்கள் கொடுக்கின்ற அந்த மரியாதை கோராகுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற பொறாமை இந்த கோராகிற்கு இருந்தது. மோசேயும் ஆரோனும் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாக, தங்களை தாழ்த்துகிறவர்களாக இருந்தாங்க. அதனால அவர்கள் மீது கர்த்தருடைய கிருபை பெருகினது. ஆனால் இந்த கோராகு பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்தார் அப்படின்னா, அந்த பிரச்சனையை கர்த்தரிடம் கொண்டு செல்லாமல் அந்த பிரச்சனைகளை மக்களிடத்துல கொண்டு போனார். பிரச்சனையை உண்டு பண்ணார், குழப்பத்தை உண்டு பண்ணார், பிரிவினை உண்டு பண்ணார். எனவே மோசே பயன்படுத்தினது போல இந்த கோராகை கர்த்தர் பயன்படுத்த முடியல. ஒருவேளை வாலிப தம்பி தங்கே இதை பார்த்துட்டு இருக்க ஐயாவே அம்மாவே, உங்களுக்குள்ளே இப்படி குணம் இருக்கா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சின்ன பிரச்சனையும் பெருசாக்குறது,
அல்லது அந்த இடத்துல பிரிவினை உண்டாக்குவது, இல்லாட்டா குழப்பத்தை ஏற்படுத்தி அதை பார்த்து ரசிப்பது, இது கோராகுவின் குணமாக இருந்தது. ஆனால் மோசையோ ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து, ஆண்டவரே இதற்கு என்ன தீர்வு, இந்த பிரச்சனை போகணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பதே மோசையின் எண்ணமாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். இந்த கோராகு எப்பொழுதும் இந்த மோசையை குறித்து தப்பாவே வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த கோராகின் புத்திரர் யாருக்கு பக்கத்தில் அவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது கோத்திரத்தை பிரிக்கும் பொழுது அதை வரிசைப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அப்போ ரூபனுக்கு பக்கத்தில் தான் யாருடைய அந்த குடும்பமும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோராகின் குடும்பமும் இருந்தது அந்த வரிசைப்படுத்தும் பொழுது. அதனால இந்த கோராகு இந்த மோசையை குறித்து தவறாக சொல்லும் பொழுது அது ரூபன் கோத்திரத்தார் அதை கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்க தான் பக்கத்தில் இருந்தாங்க. அதனால அந்த தப்பான செய்தியை கேட்டு அவர்களும் இந்த மோசை குறித்து தப்பாக சொல்ல ஆரம்பித்தாங்க, பிரச்சனைகளை ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. சிலர் மற்றவர்களை குறித்து தப்பாக சொன்னால் அது ரொம்ப காது கொடுத்து அப்படியா சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல, அதே போல் இந்த ரூபன் புத்திரர் கேட்டாங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திலே இது சொல்லப்பட்டுள்ளது. அப்படி கேட்டவர்களில் தாத்தான், அபிராம், ஓன் என்று சொல்லப்படுகின்ற 3 குடும்பத்தார் இருந்தாங்க. இந்த 3 குடும்பமும் இங்கே சொல்கிறத ரொம்ப ரசித்து கேட்டாங்க. அதனால இந்த ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த இவர்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க, இந்த கோராகின் புத்திரரோடு சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படி சேர்ந்ததுனால இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூடணுமென்னு சொல்லி இவங்க பொய்யான வதந்திகளை பரப்பிக்கொண்டே இருந்ததுனால 250 குடும்பத்தார் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மோசைக்கு எதிராக குழப்பங்களை ஏற்படுத்த துணிந்தார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் நல்லது செய்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க. கலகத்தை உண்டு பண்ணுறாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக அவர் பேச வேண்டிய முறையில், நீங்கள் பேசுகிறத அவங்க கேட்க மாட்டாங்க, உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களோடு பேசும்பொழுது அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் பேச வேண்டிய முறையில் எப்போ பேசணும்னு அவருக்கு பேச தெரியும். அவர் சரியான நேரத்தில் பேசி அவர்களை சரிப்படுத்துவார். மறந்துடாதீங்க, God speaks in his own way on his own time. ஆமாம், உங்களுக்காக அவர் பேச வேண்டிய முறையில் பிறரிடத்துல பேசுவார். உங்களுக்கு எதிராக பிரச்சனை செய்கிறவர்களிடத்துல ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிடுவார், கவலைப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா, உங்களுக்கு எதிராக பிரச்சனை செய்பவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். வலதுகை எடுத்து சொல்லுவோமா, எனக்கு எதிராக வருகின்ற பிரச்சனைகளையும் பிரச்சனை செய்பவர்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இரண்டாவதாக, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக புரளி பேசுகிறவர்களிடத்தில் கர்த்தர் தம்முடைய முறையில் அவர் பேசுவார். ஆமாம், சிலருக்கு புரளி பரப்புறது ரொம்ப அங்கே சந்தோஷமாக இருக்கும். இந்த மோசைக்கு எதிராகவும் இந்த கோராகின் புத்திரர் தாத்தான், அபிராம் அவர்களுடைய குடும்பமும் என்ன செய்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வதந்திகளை பரப்பினார்கள். எப்படிலாம் மோசே மேலே அவங்க வதந்தியை பரப்புனாங்க தெரியுமா? என்னாகமம் 16:1 சொல்லப்பட்டிருக்கு, மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக தான் அவர் எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க பொய்யாய் இந்த மோசையின் மீது அவங்க பழி சுமத்தினாங்க. மோசே பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார்ல, அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு மோசே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம இருந்த எகிப்து தேசமே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அப்படின்னு சொல்லி இந்த கோராகின் புத்திரர் சொன்னாங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வர சொன்னார்னு சொல்லி தான் மோசே சொன்னார். இதை பொய் என்று சொல்லி இந்த கோராகின் புத்திரர் அங்கே வதந்தியை பரப்பினார்கள். மோசேயும் ஆரோனும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கொண்டு போய் அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு சதி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது பழி போட்டார்கள். மோசே 40 ஆண்டுகள் அரண்மனையில் இருந்ததுனால அவர் ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு சிங்கக்குட்டியாக அங்கே இருந்தார். அதே போல் இப்பொழுதும் அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்ய ஒரு இளவரசனாக ஆள பார்க்கிறான் என்று சொல்லி வதந்தியை பரப்பினார்கள். யாத்ராகமும் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும், அதே போல் யாத்ராகமும் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலையும் நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் இந்த மோசையை வனாந்தரத்தில் எப்படி அவனை உருவாக்கி ஒரு ஊழியக்காரனாக கொண்டு வந்தார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கோராகின் புத்திரர் தவறாக அவங்க சொன்னாங்க. அவங்க ஆண்டவரால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று சொல்லி அவங்க அங்கே வதந்திகளை பரப்பினார்கள்.
இப்படி கோராகின் புத்திரர், அதே போல் ரூபனின் அந்த கோத்திரத்தார் அவங்க பிரச்சனையை அல்லது வதந்திகளை பரப்பும் பொழுது மோசே இதற்கு ஒரு தீர்வு காணணும்னு நினைச்சாரு. ஒருவேளை இவங்கெல்லாம் ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இவங்களை கூப்பிட்டு நம்ம பேசுவோமே என்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த மோசே என்ன செய்கிறார் அப்படின்னா, எலியாபின் மகனாகிய தாத்தானையும் அதே போல் அபிராமையும் அவர் கூப்பிட்டு விடுறாரு. ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வரமாட்டோம், மோசே என்ன பெரிய இவரா எங்களை கூப்பிடுறாரு, அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சில வேளைகளில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறவர்கள், வதந்திகளை பரப்புகிறவர்களிடத்துல நமக்கு விரோதமாக இருக்கிறவங்ககிட்ட சரி வாங்க சமாதானமாக போயிடுவோன்னு அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை மாட்டேன், நான் எதுக்கு வரணும் என்று சொல்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமாம், மோசே ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்ததுனால சமாதானத்துக்கு கூப்பிட்டாரு. ஆனால் இந்த எலியாபின் மகன்களாகிய தாத்தானும் அபிராமும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ மோசே ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி சொல்கிறாரு, அப்போ ஒன்று செய்வோம், ஒருவேளை ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா அல்லது எல்லாரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாராங்கிறத ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் நாளைக்கு வந்து நிற்போம். அப்படி வரும் பொழுது எல்லாரும் தூப கலசத்தை கொண்டு வருவோம், தூப கலசத்தை கொண்டு வந்து அங்கே நிற்போம், ஆண்டவர் தெரிந்து யாரை எடுத்திருக்கிறார் என்பதை அங்கு வைத்து பார்த்து விடலாம் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அடுத்த நாள் மோசேயும் ஆரோனும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. அதே போல் 250 பேர். இந்த 250 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலகத்தை உண்டாக்குனவங்க. இந்த ரூபன் கோத்திரத்தாரோடு அதே போல் இந்த கோராகின் புத்திரரோடு இணைந்து மோசைக்கு எதிராக இருக்கவங்க பெரிய பெரிய தலைவர்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்த 250 பேரும் அங்கே தூப கலசத்தை கொண்டு வந்து நின்னாங்க. கோராக் என்ன செஞ்சார் தெரியுமா, மோசைக்கும் ஆரோனுக்கு எதிராக சபையாரை திரட்டிட்டாராம். கொஞ்சம் கூட்டத்தை திரட்டி வாங்க, அது எப்படி மோசைக்கு எதிராக நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டிட்டாரு. ஒருவேளை நீங்கள் நல்லதே செய்யலாம், நல்ல வழியிலே நீங்கள் நடக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் கூடலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். என்னாகமம் 16:19 21 வரைக்கும் சொல்லியிருக்கு. அங்கே எல்லாரும் வந்து நின்னாங்க, எல்லாரும் தூப கலசத்தை கொண்டு வந்து அங்கே நின்னாங்க. அந்த நேரத்தில் ஆண்டோடைய மகிமை அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே வந்துச்சான். அங்கே இருக்கிற ஜனங்கள் மீது எல்லாம் வந்துச்சான். அந்த ஷெக்கினா மகிமை வந்ததுன்னு சொல்லியிருக்கு, அப்படியே வந்துச்சான். வந்த பொழுது ஆண்டவர் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நான் இந்த இடத்துல பேசணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த மோசே ஆரோனையும் பார்த்து சொன்னார், நீங்கள் விலகி செல்றீங்களா, இந்த இடத்துல நீங்கள் நிற்காதீங்க, காலகம் செய்த இந்த கிளர்ச்சி செய்தவங்களை நான் இப்பொழுதே அழித்து போடணும்னு சொல்லி விரும்புகிறேன். நீங்கள் காயப்பற்றக்கூடாது, நீங்கள் நல்லதே நினச்சிட்டு இருந்தீங்க, அதனால் நீங்கள் காயப்பற்றக்கூடாது, இந்த இடத்துல இருந்து தள்ளி போங்க என்று சொன்னார். ஒருவேளை தனித்து நிற்கிறேன் அல்லது எனக்காக பேச யாரும் இல்லை, எனக்கு எதிராக இவ்வளோ பேர் கலகம் பண்ண வந்துட்டாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை யாருக்காக இது ஆண்டவர் சொல்கிறாருன்னு தெரில. ஒருவேளை நீங்கள் நல்லதே செஞ்சு நல்லதே பேசும்பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டமே கூடியிருக்கலாம், ஒரு குடும்பமே கூடியிருக்கலாம், உங்களுக்கு எதிராக பல நபர்கள் வந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு அடுத்தது மூச்சே விட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இங்கேயும் மோசைக்கு அப்படி தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் காயப்படுத்த விரும்பலை மகனே, இந்த மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் உன்னை நான் காயப்படுத்தணும்னு விரும்பலை, நீ தயவுசெய்து இந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிரு, நான் இவங்களை அழித்து போடுகிறேன் என்று சொன்னார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். வதந்திகளை பரப்பாதீர்கள், அதே போல பிறருக்கு துரோகம் செய்யாதீங்க. கர்த்தர் அவர் பேச வேண்டிய முறையில் பேசிடுவார், அதை தாங்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மோசையால் பேச முடியல, ஆண்டவர் தம்முடைய மகனுக்காக பேச அவர் இறங்கி வந்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இத்தனை பிரச்சனைகளோடு உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு என்ன செய்யனே தெரியலன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக கர்த்தர் இன்றைக்கு வந்து அவர் பேசுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்காக கர்த்தர் பேச இறங்கி வருவார். வலது கையை எடுத்து இருளது சொல்லுவோமா, நாதியற்று நிற்கின்ற எனக்கு, பலனற்று நிற்கின்ற எனக்கு, பேச முடியாமல் தவிக்கின்ற எனக்காக கர்த்தர் இறங்கி வந்து பேசுவார். ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே மோசையும் ஆரோனால அதை கேட்டுட்டு சந்தோஷமா இருக்க முடியல. அவங்க உடனே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடந்தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே கிருபையா இருங்கப்பா, எல்லா மாம்சமான உயிர்களின் கடவுளே, ஒரு மனிதன் தவறு செய்திருக்க நீங்க இந்த சபையார் எல்லாரையும் அழித்திருவீங்களோ, ஆண்டவரே கிருபையா இருங்க, இவங்களை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி விழுந்தாங்களாம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்காக அவர் இறங்கி வந்து பேசுவார். நீங்கள் பரிந்து பேசுனீங்கன்னா உங்களுக்காக அவர் வந்து பரிந்து பேசுவார். இதை பார்த்துட்டு இருக்க வாலிப தம்பி தங்கையே, எனக்கு எதிராக அவங்க செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான் அழிஞ்சு போயிருன்னு அப்படின்னு நினைக்காதீங்க.
அவங்களுக்காக பரிந்து பேசுங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விழுந்து கிடந்து மோசே யாருன்னு ஆண்டவரே அவங்களை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவர் தான் பழி வாங்குவார், நம்மளாம் பழி வாங்கவே கூடாது. 250 தலைவர்கள் அங்கே மோசைக்கு எதிராக வந்திருந்தாலும், அங்கே சபையாரே நிறைய பேர் வந்து அங்கே மோசைக்கு எதிராக நின்னாலும், மோசைக்கு தெரியும் இந்த பிரச்சனைலாம் உண்டாக்குனது ஒருத்தர் தான், இந்த பிரச்சனை எல்லாம் கலகத்தை எல்லாம் இது பண்ணது ஒருத்தர் தான். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொன்னார், ஆண்டவரே ஒருவேளை அதை கேட்டு மற்ற ஜனங்கள்லாம் இது பண்ணிட்டாங்க, ஆனால் நீர் இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் விழுந்து கிடந்தார். அப்போ ஆண்டவர் மோசையின் சத்தத்தை கேட்டு மோசைட்ட ஒன்று சொன்னார், மோசே நீ எழுந்து இந்த ஜனங்களிடத்துல போய் பேசு, கோராகு, தாத்தான், அபிராம் இவங்க குடும்பத்து பக்கத்தில் யாரும் போயிடக்கூடாது, அந்த கூடாரத்தை விட்டு விலகி எல்லாரையும் அந்த இடத்துல வெளியில் வர சொல்லு, யார் யார் இப்போ வெளியில் வந்துட்டாங்களோ அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க என்று சொல்லி இந்த மோசையை சொல்கிறார். மோசை யாருன்னு எழும்புறாங்க, மோசை வேகமாக போய் சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்னது அப்படியே சொல்கிறாரு. இந்த கோராகின் புத்திரர் இருக்கின்ற இடத்துல, அதே போல் இந்த தாத்தான் இருக்கின்ற இடத்துல, அதே போல் இந்த அப்ராம் இருக்கிற இடத்த விட்டு எல்லாரும் வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி ஒரு கூக்குரல் விடுறாரு. அதை கேட்ட உடனே அவங்கள விட்டு எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கூக்குரலை விடுதாரு. என்ன கூக்குரல் தெரியுமா? வதந்திகளை பரப்புகின்ற நபர்களோடு கூட இருக்காதீங்க, துரோகம் செய்கிற மனிதர்களோடு கூட இருக்காதீங்க, தீங்கு செய்கிறவங்க கூட இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறீங்களா, அதை செய்யாதீங்க, அங்கேருந்து வெளியில் வாங்க, நீங்கள் பிழைச்சிக்கிடுவீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் அழியாதபடிக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், வாலிப தம்பி தங்கையே, நீ கலகத்தை உண்டாக்குறவங்களோடு இருக்கிறியா, வதந்திகளை பரப்புறவங்களோடு கூட இருக்கிறியா, அந்த பையன் மேலே அந்த பிள்ளை மேலே வேண்டாத வதந்தியை பரப்பிட்டு இருக்கியா, அன்னைக்கு வெளியில் வந்துரு, நீ தப்பித்துக் கொள்வாய். ஆண்டவர் உன்னை தப்பி வைக்கணும்னு விரும்புகிறாரு. ஒருவேளை உங்கள் சகோதரன் குடும்பத்தோ அல்லது நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்கள் முதலாளிக்கு எதிராக அல்லது குருவானவருக்கு எதிராக அல்லது ஊழியக்காரங்களுக்கு எதிராக யாரோ ஒருத்தருக்கு எதிராக நீங்கள் கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா, உங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளியில் வந்துரு, அந்த இடத்துல இருந்து நீ இன்னைக்கு பிழைச்சிக்கிடுவ, அதை நீ செய்யாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. மோசே எழுந்து இந்த தாத்தானிடத்திலும் அப்ராமிடத்திலையும் சொல்ல போகும் பொழுது மூப்பர்கள் பின் தொடர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மூப்பர்கள் யாரு? அந்த 250 பேர் மூப்பர்கள் தானே. அவங்க மோசைக்கு எதிராக நின்றார்களே, அவங்க அங்கே தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே. ஆனால் இவங்க யாரு? மோசைக்கு பின்னால் போன மூப்பர்கள். இந்த மூப்பர்கள் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 27ஆவது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள். இந்த 250 பேர் மோசைக்கு எதிராக கலகம் பண்ணாங்கல்ல, அவர்களுக்கு பதிலாக எடுக்கப்பட்ட புதிய மூப்பர்கள். உங்களுக்கு ஆண்டவர் சில ஸ்தானத்தை கொடுத்துருக்கலாம். நீங்கள் வதந்திகளை பரப்பிக்கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் வேற ஒருத்தரை எடுத்துருவார். நீங்கள் துரோகம் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல துரோகம் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் வேற ஒருத்தரை எடுத்துருவார். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போன அந்த 250 பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் புதிதாக அவர்களுக்கு பதிலாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற, மோசையின் வார்த்தைக்கு மோசைக்கு பின்னால் நிற்கின்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தந்துட்டார். இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்ற அந்த மூப்பர்கள் மோசைக்கு பின்னால் அவர்கள் கடந்து சென்றார்கள். மோசையின் மீது இருந்த அதே கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மேலேயும் தங்கியிருந்தார். மோசையின் பார்வை, தரிசன பார்வை இவர்களுக்குள்ளும் இருந்தது. மோசையின் பாரத்தை போல இவர்களுடைய இருதயத்திலும் பாரம் இருந்தது. எனவே ஆண்டவர் இவர்களை மோசையோடு இணைத்து ஆண்டவருடைய காரியத்தை, திட்டத்தை நிறைவேற்ற தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் கூட உங்களை வச்சு சில திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் புறம் கூறி திரிகிறவர்களாக இருந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கலகக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக ஆண்டவர் இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து விடுவார். மோசே இந்த சபையார் இடத்துல, இந்த ஜனங்கள் இடத்துல சொன்னார், இங்கே பாருங்க, நீங்கள் இந்த பொல்லாத மனிதர்கள் இடத்துல நில்லாதீர்கள், அவங்க பொருட்களை கூட எதையும் தொற்றாதீங்க, உடனே அங்கேருந்து வெளியில் வாங்கணுன்னே எல்லாரும் அந்த தாத்தான் அபிராமுடைய கூடாரங்களை தொடாதுபிடிக்க, அவங்க பொருட்களை தொடாதுபிடிக்க, கோராகின் பொருட்களை தொடாதுபிடிக்க அங்கேருந்து அவங்க விலகி போயிட்டாங்க. அப்போ மோசே எழும்பி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். ஆனால் இந்த காரியத்தை செய்ய எனக்கு மன விருப்பம் இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறத நான் செஞ்சாகணும், அதனால இப்பொழுது நான் சொல்லுகிறேன். இப்போ இங்கே ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இங்கே இருக்கலாம், அவர்களுக்கு எதிராக கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது. இப்போ இவங்க மற்றவங்கள மாதிரி இறக்க போகிறதில்ல, பூமி பிளக்கும், இவங்க உயிரோடு உள்ளே விழுந்து அவங்க இறக்க போகிறாங்கன்னு சொன்னார். அவர் சொன்னபடியே, மோசே சொன்னபடியே அவர் சொல்லி முடித்த உடனே
பூமி பிளந்தது. இவங்க எல்லாரும் உயிரோடே உள்ளே போனார்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய அந்த எச்சரிப்பின் சத்தத்தையும் கேட்காம கலகத்தை ஏற்படுத்தி கொண்டே திமிராய் அல்லது அந்த இடத்துல வைராக்கியமா, இப்படி தான் செய்வேன், நான் எப்படி ஆண்டவருடைய சத்தத்தெல்லாம் கேட்டு போக மாட்டேன், ஆண்டவருடைய ஊழியக்காரன் இந்த மோசை சொல்லிட்டு இருக்கான், நான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு போக மாட்டேன்னு சொல்லி துணிகரமாய் நின்று கொண்டிருந்தவர்களை பூமி விழுங்கி போட்டது. இன்றைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க வாலிப தம்பி தங்கையே, உன்னுடைய தகப்பனார் தாயார் உனக்கு எச்சரிப்பு கொடுக்கலாம். உன்னுடைய குருவானவர், உன்னை வழி நடத்துகின்ற பரிசுத்தவான்கள் உன்னை பார்த்து சொல்லலாம், இதை செய்யாத தம்பி, இதை செய்யாத தங்கை என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லலாம். அல்லது உங்களை நேசிக்கின்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஐயாவே அம்மாவே உங்களை பார்த்து சொல்லலாம், இதை செய்யாதீங்க, அது தவறு என்று சொல்லும் பொழுது, இல்லை நான் இப்படி தான் செய்வேன், துணிகரமாக இருக்கீங்களா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துரு. இவங்க இல்லை நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னவர்கள், அந்த தாத்தான், அந்த குடும்பத்தார், அபிராம் அவர்களுடைய குடும்பத்தார், கோராகின் புத்திரர் அங்கே பூமிக்குள்ளே அப்படியே போய் அழிந்து போனார்கள். பூமி அவர்களை மூடினது. அவங்க அப்படியே உள்ளே போயிட்டாங்க. இதை பார்த்த மற்ற ஜனங்கள், முதல்ல இதை கேட்டு வழி விலகி இருந்தவங்க எல்லாரும் இப்போ அங்கேருந்து ஓடி போனார்கள். வசனம் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஐயோ இவங்க அழிவை பார்க்கறதுக்கு அவங்களால முடியல, எல்லாம் ஓடி போனார்கள். எல்லாம் பயந்து ஓடினாங்க, ஐயோ நம்மளையும் விழுங்கிருமோ பூமின்னு சொல்லி. ஆனால் அந்த 250 பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் தலைவர்கள், எங்களுக்கு எதிராக ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி தூபம் காட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அங்கே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு தூபம் காட்டி கொண்டிருந்த 250 பேரின் மேலும் அந்த அக்கினி பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவர்கள் அழிந்து போனார்கள். ஒருவேளை இது ஒரு கடினமான வார்த்தை தான். பெரும்பாலும் நான் கொடுக்கின்ற செய்திகள் எல்லாமே பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஏனோ தெரியவில்லை, இந்த வார்த்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே உந்துதல் அதிகமாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா இன்றைக்கு துரோகம் செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். அதே போல் பிறரை குறித்து பொருளி பேசுகிறவங்க, மோசையை பற்றி அப்படி தான் பேசுனாங்க, பொருளி பேசுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். சில நேரம் தீங்கு செய்கிற துணிகரம் கொண்டு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் செய்வேன், யார் என்ன செய்ய முடியும் என்று துணிகரமாக இருப்பவர்கள் உண்டு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்குறாரு. அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. கோராகின் புத்திரருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு, தாத்தானின் புத்திரருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு, அபிராமின் குடும்பத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. இங்கேருந்து பிழைச்சிருங்க, அவங்க வெளியில் வந்திருந்தாங்கன்னா பிழைச்சிருப்பாங்க. மோசைக்கு எதிராக செய்கிற கழகத்தில் இருந்த, ஐயோ நான் செய்தது தவறு தான் நினைத்திருந்தாங்கன்னா அவர்கள் பிழைத்திருப்பார்கள். ஆனால் இவர்களோ துணிகரம் கொண்டு அப்படியே நின்னாங்க. இன்றைக்கு தீமை விட்டு விலகு. தீமை விட்டு நீங்கள் விலகிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை கேட்கவே மாட்டேன்னா ஆண்டவருக்கு எப்படி பேசணும்னு தெரியும், ஆண்டவருக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு தெரியும். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைனா, எனக்காக பேச யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை, ஐயோ என் நேரமே சரியில்லைன்னு நினைக்கிங்களா? இல்லை, ஆண்டவர் அவர் எப்படி பேசணுமோ அப்படி உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் இடத்துல அவர் பேசுவார். எந்த டைமில் பேசணும்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்தை அவரே குறித்து அவரே பேசுவார். God speaks in his own way on his own time. ஆமாம், அவருக்கு பேச தெரியும். ஒருவேளை நிறைய பேர்கிட்ட இதை நான் பேச முடியல, இது நான் இப்படி சொல்லன்னு தெரியல, என் கூடயே இருந்து இப்படி வேதனைப்படுத்திட்டாங்களேன்னு நினைக்கிங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். நான் சொல்ல சொல்ல இவங்க கேட்க மாட்டேங்காங்க, எனக்கு துன்பப்படுத்துகிறாங்க, என்னை பற்றி பொருளி பேசுகிறாங்கன்னு நினைக்கிங்களா? ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிறப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கோராகின் புத்திரர்கிட்ட வேறு யாரும் ஒன்றும் சொல்ல முடியல, மோசையாலோ ஆரோனாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. கோராவிற்கு அவ்வளவு பலம் இருந்தது, அவ்வளவு பணம் படைத்தவர்களை அவர் கையில் வைத்திருந்தார், எல்லாம் அவர் கையில் இருந்துச்சு. அதனால இந்த கோராகின் புத்திரர் அவங்களுக்கு அவ்வளவு இது இருந்துச்சு, அவங்களுக்கு பெருமை இருந்தது. அவங்க பொருளி பண்ணுறதுலையும் அவங்க இந்த மோசைக்கு எதிராக ஆண்டவருக்கு எதிராக செயல்படுறது துணிகரமாக செஞ்சாங்க. இன்றைக்கி துணிகரமாக செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இறங்கணும்னு விரும்புகிறாரு. இன்றைக்கி சொல்கிறாரு, தீமை விட்டு விலகு, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவார். நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இதை கேட்டுட்ருக்க வாலிப தம்பி தங்கையே, ஐயாவே அம்மாவே, இன்றைக்கு தீமை விட்டு விலங்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு துரோகம் செய்கிறவங்க, என் மேலே பொருளி பேசுகிறவங்க, எனக்கு தீங்கு செய்கிறவங்ககிட்ட நான் எதுவும் இது பண்ண முடியலேன்னு சொல்லி தோண்டு இருக்கின்ற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, God speaks in his own way on his own time. ஆமாம், உங்களுக்காக ஆண்டவர் அவர் தாம் பேச வேண்டிய முறையில் பேசுவார், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். வலதுகை எடுத்து சொல்லுவோமா, எனக்காக கர்த்தர் பேச வேண்டியவர்களிடம் பேச வேண்டிய தம்முடைய முறையில் பேசுவார், தம்முடைய நேரத்தில் பேசுவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, அப்பா, நீர் இரக்கம் பாராட்டுவீராக. எங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்கள்,
எங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்தவர்கள் உண்டு. அவங்க மேலே இரக்கம் பாராட்டுங்க. ஒரு வேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஐயோ நான் பலனற்று நிற்கிறேன், என் கூடையே இருந்து இப்படி பண்ணிட்டாங்க, அல்லது எனக்கு எதிராக இப்படி செயல்பட்டுட்டாங்க, அல்லது இன்னும் என்னை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, என்னை பற்றி தவறாய் புரளி பேசுகிறாங்க என்று சொல்லுகின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்குங்கப்பா. அப்பா, யூ ஸ்பீக், ஆண்டவரே, காட் ஸ்பீக்ஸ் இன் ஹிஸ் ஓன் வே ஆன் ஹிஸ் ஓன் டைம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக பேச வேண்டிய முறையிலே நீர் அவர்களிடத்தில் பேசுவீராக. அப்பா, நீர் அவர்களுக்குன்னு நியமித்திருக்க அந்த நேரத்தில் சரியாக நீங்கள் அப்பா காரியங்களை நடப்பிக்கணும்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறேன். நீரே கிருபையாக இறங்கி கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவருடைய ஆத்மாவை காப்பாருன்ற வசனத்தின்படி எல்லா தீங்குக்கும் மோசே விலக்கி எல்லா தீங்கிற்கும் மோசே விலக்கி பாதுகாத்தது போல என்னையும் எங்களையும் நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த தகப்பனே, எச்சரிப்பு பெற்றும் கோராகின் புத்திரர், தாத்தானின் புத்திரர், அப்பா அந்த அபிராமின் குடும்பத்தார் அவங்க கேட்காம துணிகரமாக நின்றது போல நாங்கள் நிற்காமல் இருக்க அப்பா எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. அப்பா, நீரே கிருபையாக இறங்கி நாங்கள் நன்மையை செய்ய உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. அப்பா, குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சின்ன பிரச்சனையும் பெருசாக்குகின்ற குணம் எங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னிங்க, அதை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீரே கிருபையாக இறங்கி உம்முடைய பாதத்தில் எப்பொழுதும் மோசே விழுந்து கிடந்தது போல எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க. நீங்கள் எங்களுக்காக அப்பா பிறத்தில் பேச போகிறதுக்காக நன்றி. கல்லான இருதயங்களோடு நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி. அப்பா, பிரச்சனை ஏற்படுத்துறதுல நீங்கள் பேச போகிறதுக்காக நன்றி. அவர்களையும் மாற்றி அமைத்து அப்பா அவர்களும் பிழைத்துக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்க. எப்பொழுதும் நாங்களும் பிழைத்துக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கிமாரே, இந்த நாளிலும் கூட காட் ஸ்பீக்ஸ் இன் ஹிஸ் ஓன் வே ஆன் ஹிஸ் ஓன் டைம் என்கின்ற செய்தியை நம்ம கேட்டிருக்கோம். ஆமாம், ஆண்டவர் அவர் பேசுகிறவர். ஒருவேளை நம்மால் பேச முடியாதுன்னு நினைக்கிறவர்களிடத்துலையும் அவர் பேச வேண்டிய முறையில் பேசுவார். பேச வேண்டிய நேரத்தில், தம்முடைய நேரத்தில், அவருடைய நேரத்தில் அவர் பேசுவார். கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் தீங்கு செய்கிற இடத்துல இருக்கீங்களா, குழப்பத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறீங்களா, புரளி பேசுகிறீங்களா, அங்கேருந்து வெளியில் வந்துடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாங்க. கர்த்தர் உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஆமாம், என்னுடைய இருளை அவர் வெளிச்சமாக்குகிறவர், நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குகிறவர். அருமையான நேயர்களே, February 14th அது காதலர் தினமாக உலகம் அனைத்திலும் அனுசரிக்கப்படுகிறது. லவ்வர்ஸ் டே என்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாளிலே தவறான வழியில் போகிறவங்களுக்கு சரியான வழியை காட்டும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மேகசின் வாலிபர் தோழன் பத்திரிகை இந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்தினால் வெளியிடப்படுகிறது. இது தேவைன்னு சொல்கிறவங்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது ஆங்கிலத்திலும் தமிழிலும் அச்சடிக்க விரும்புகிறோம். இந்த பத்திரிகை அச்சடிப்பதற்கு செலவாகிறது. ஒரு பத்திரிகை அச்சடிப்பதற்கு கிட்டத்தட்ட 18 ரூபாய் ஆகிறது. எனவே உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக 50 அல்லது 100 பத்திரிகை நீங்கள் அடிப்பதற்கு உதவி செய்தீர்கள் என்றால் அது மிகவும் உதவியாக இருக்கும். ஒருவேளை உங்களால் முடிந்த 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரசீது அனுப்பப்படும். ஒருவேளை நீங்கள் கீழே தெரிகின்ற இந்த நம்பரில், என்னுடைய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கனாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது இப்பொழுது தெரிகின்ற QR கோடு, இந்த QR கோடு ஒரு சில செகண்ட்ஸ் திரையிலே தெரியும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் நீங்கள் டிடிவிஐ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பினீர்கள் என்றாலும் உங்களுக்கு ரசீது கொடுக்கப்படும். உங்களுடைய பெயரையும் விபரத்தையும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தெரிவிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே, எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே.
நிரந்தரமில்லா வாழ்க்கையில் நிரந்தரமில்லா எதையோ நீ நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரம் என்றால் நிலைவரம், நிலைவரம் என்றால் நிச்சயம். நிரந்தரம் என்றால் நிலைவரம், நிலைவரம் என்றால் நிச்சயம். நிச்சயம் என்றால் சத்தியம், சத்தியமே என்றும் நிரந்தரம். நிச்சயம் என்றால் சத்தியம், சத்தியமே என்றும் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? சத்தியம் நிரந்தரம். எது நிரந்தரம்? சத்தியம் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரம் என்றும் அழியாது, என்றுமே அழிக்க முடியாது. நிரந்தரம் என்றும் அழியாது, என்றுமே அழிக்க முடியாது. சத்தியமே என்றும் ஜெயம் பெறும், சத்திய வாழ்க்கையின் நிரந்தரம். சத்தியமே என்றும் ஜெயம் பெறும், சத்திய வாழ்க்கையின் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? இது நிரந்தரம். எது நிரந்தரம்? இது நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? இயேசுவின் கிருபை நிரந்தரம், இயேசுவின் மகிமை நிரந்தரம். இயேசுவின் கிருபை நிரந்தரம், இயேசுவின் மகிமை நிரந்தரம். இயேசுவின் தயவு நிரந்தரம், இயேசுவின் ஆசிகள் நிரந்தரம். இயேசுவின் தயவு நிரந்தரம், இயேசுவின் ஆசிகள் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? இது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். இது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரமில்லா வாழ்க்கையில் நிரந்தரமில்லா எதையோ நீ நோக்கி செல்கிறாயோ?
இயேசுவே நிரந்தரம், இவர் நிரந்தரம், இயேசுவே நிரந்தரம்.